சூர்யா கிட்ட வந்து வக்கீல் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒத்துக்கினா வந்து இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் குறைந்தபட்ச தண்டனையை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு சூர்யா யோசிக்கிறாரு. வேணாண்ணே சொன்னா கேளு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சூர்யாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம விஜய் அது எப்படி உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் மட்டும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பிரபாவும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். உங்கள் 2 பேரும் உள்ளே வைக்கிறதா அந்த அனாமிகாவோட பிளானு. அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன நான் பார்த்துக்க மாட்டேனாடா, ஏன்டா நீ வெளியே போனேன் என்ன நீ எடுக்க மாட்டியா அப்படின்னோடனே, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்ல, அதுக்கப்புறம் என்ன, சரிங்க நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஒத்துக்கிறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபாவையும் விஜயும் வெளியே வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பிரபாவும் வந்து விஜயும் வந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து எப்படி நீங்கள் 2 பேரும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மகா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சூர்யா தான் இதுக்கெல்லாம் காரணமா, அவன் தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஒன்றுமே தெரியாமல் கேட்குறாங்க. பரவாயில்லையே, உண்மையை ஒத்துக்கிட்டால அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜயும் பிரபாவும் வந்து சூர்யா வந்து இந்த விஷயத்தை செய்யவே செய்யலை, அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து மாமா பண்ணவே பண்ணலை, உண்மையிலேயே யார் பண்ணாங்கன்னே தெரியல, கண்டிப்பாக இந்த அனாமிகா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய், ஆமாம் இந்த அனாமிகா தான் பண்ணியிருப்பா, என் அண்ணனை வந்து உள்ள தள்ளிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், உன் அண்ணன் பண்ண வேலைக்கு தான் அனுபவிக்கிறாரு. இங்கே பார், இதுக்கப்புறமா அந்த எத்தனை பேர் பிரபாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு மரியாதை என் கூட சேர்ந்து வாழப்பாரு, அப்படி இல்லை நான் வேறு மாதிரி கேஸ் கொடுக்க வேண்டிய என்ன வேணாலும் பார்த்துக்கலாண்டி, எனக்கு பொண்டாட்டி பிரபா தான், நீ கிடையாது, புரியுதா? அதனால் என்ன கேஸ் ஆனாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, கோர்ட்டில் நம்ம கேஸையே பார்த்துக்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்னையோ என் பொண்டாட்டியோ டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றார் விஜய். அதை கிட்ட அனாமிகா அப்படியே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பிரபா அழுதுட்டுருக்காங்க. இன்னும் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பாவம் மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்போ வந்து உள்ளே இருந்துட்டு பிரபாவை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நம்ம கோட்டீஸ்வரி வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மகா, மாப்பிள்ளை என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவர் இப்போ வந்து நம்ம பொண்ணுக்காக தான் வந்து உள்ளே இருக்காரு, பிரபாக்காக தான் உள்ளே இருக்காரு, உன் தங்கச்சிக்காக தாண்டி, அதனால் உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற இவ்வளோ பண்ணியிருக்காரு. இங்கே பாரு, நீங்கள் என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை வெளியே வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணு மகா அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா வந்து ஆமாம் மகா, கண்டிப்பாக சூர்யா வெளியே வரணும், அவங்க அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் மகா நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, சூர்யா உள்ளே தான் இருப்பார், அதே மாதிரி சூர்யா ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்பு, இதுக்கப்புறம் அவர் வெளியவே வர முடியாது, அந்தளவு கேஸு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா சூர்யா வெளியே வருவார்னு, அதெல்லாம் வரவே முடியாது, அவரே ஒத்துக்கினார் உண்மை வேறு, அதனால் இதுக்கப்புறம் சூர்யா அவரோட எதிர்பார்க்காதீங்க அப்படின்றாங்க. அனாமிகா அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாங்கம்மா. வாய் முறியா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் பிளான் போட்டு வேணும்னே செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறியா, வேணும்னே வந்து விஜய்க்கு தெரியாமல் நோட்டீஸ் அமைச்சிட்டு விஜய்க்கு தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்க, அந்தளவு வந்து ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுருக்க, இந்த பிரச்சனையில் சூர்யா சிக்கிக்கிட்டாரு, ஆனால் சூர்யா விஜயை கூட்டிகிட்டு வந்து சூர்யாவாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ தில்லுமுள்ளு வேலையெல்லாம் சூர்யாவுக்கு செய்யவே தெரியாது, ஆனால் இது எல்லாம் நீ தானே செஞ்ச, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பார் நல்லா எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்து நான் போய் சூர்யாவை கூட்டிகிட்டு தான் வருவேன், சூர்யா வெளியே வருவார், அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், சீக்கிரமாகவே சூர்யா வந்து வெளியே வருது நீ பார்க்க தான் போகிற, நீ பண்ண வேலைக்கெல்லாம் நீ அனுபவிக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அப்படியே அனாமிகா பார்த்து மறைக்கிறாங்க. இங்கே வந்து சூர்யா வந்து எப்படி வெளியேறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் சூர்யா போய் பார்க்குறாங்க. நம்ம மகா பார்த்துட்டு சூர்யா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. மகா இதுதான் மகா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க.